வேலன் சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் சொல்லிட்டு கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. வேலன் மாட்டுக்கு வந்து பேசுகிறாங்க வள்ளி கிட்ட. வள்ளி வரீங்களா, கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதான் குமரன் இருக்காப்புல, அவர் எல்லாத்தையும் வந்து பார்த்துப்பாப்புல அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயம் பார்த்துப்பாப்லையா? ஏங்க நீங்கள் வேற, உங்கள் அப்பாவே வந்து இனிமேட்டு அவர் பேச்சை தான் கேட்டு நடந்துக்க போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் புரியல. சரிடா, இப்போதைக்கு இந்த வீட்டில் அவர் வச்சது தான் சட்டம், சரி நம்ம போகலாம் அப்படிங்கிறியா? எனக்கும் உன் கூட போகணுன்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் அத்தைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் யோசிக்கிறேன். இப்போதைக்கு அத்தை ரூமை விட்டே வெளியில் வர மாட்டாங்க. நம்ம இந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கலாம், வாங்குங்க ஒத்துமையாக வந்து வெளியில் வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, மனசுக்கு தோணிருச்சுல, வாங்க போகலான்னு சொல்லிட்டு வெளியில் அப்படியே வந்து நடந்து போகலான்னு சொல்லி நடந்து வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பைக்கில் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறமேட்டுக்கு, என்னடா இங்கேருந்து பைக் வச்சுட்டு போகிறோமா? ஆமாங்க, கை கோத்துக்கிட்டு 2 பேர் நடந்து போகலாம், இதுவும் நல்லா தானே இருக்கும், ஜில்லுன்னு காற்றடிக்குது, பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க. வாவ், என்னடா ரொமான்ஸ்லாம் பண்ண தெரியாதுன்னு நினச்சேன். என்ன மேடம் என்ன பார்த்து இப்படி நினச்சிட்டிங்க? நான் ரொமான்டிக் ஹீரோன்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய தான் போகுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போதே, எப்பொழுதுமே எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னா ரொம்ப பிடிக்கும், வேலனுக்கு இது தெரியுதா இல்லையான்னு யோசிச்சு பார்ப்போன்னு சொல்லி வள்ளி வந்து யோசிக்கும்போது, இருங்க மேடம் வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போதே சைலண்ட்டாக 2 ஐஸ்கிரீம் வந்து வாங்குறாங்க அந்த இடத்துல நம்ம வேலன். அப்படியே கடந்து போகிறாங்க. எனக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து கவனிக்கிறேன்னு சொல்கிற, ஆனால் நீ இந்த டயத்தில் நீ மிஸ் பண்ணிட்டியே. என்ன மேடம் மிஸ் பண்ண? எனக்கு ஒன்றும் புரியல. ஐஸ்கிரீம் கடையை இருந்துச்சு, எனக்கு இந்த நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒன்றால் வாங்கி தரல பார்த்தியா? அவ்வளோதானே மேடம், நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ கூட நான் ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் இல்லை, எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணா நீ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அப்படி தான். சரி மேடம், நான் இப்போ ஒரு மந்திரம் சொல்கிறேன், உங்களுக்கு கையில் ஐஸ்கிரீம் வரும். என்னடா கண்ணை மூடணுமா, நீ போய் வாங்கிட்டு வர போறியா அப்படின்னு சொல்லி காமெடியாக சொன்னேன்னா, அப்படியெல்லாம் இல்லை. சரி மேடம், நீங்கள் கண்ணை திறந்துட்டே இருங்க, நான் மந்திரம் போடுறேன்னு சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து நீட்டுறாங்க. எப்புட்றா, எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே மேடம், வரும்போதே வந்து ஜாட மாதிரியே பேசி நான் வாங்கிட்டேன் ஐஸ்கிரீம், சரின்னு சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் வந்து பிச்சு அப்படியே வந்து சாப்பிட்றாங்க. நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஓகேடா, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரியே நீ இப்போ இந்த விஷயத்தை வந்து செய்யலையே. என்ன மேடம் சொல்கிறீங்க? உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எப்போதும் 2 ஐஸ்கிரீமை வந்து சாப்பிடுவேன், நீ எனக்கு ஒன்று தானே வாங்கிட்டு வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோதானே மேடம் சொல்லி இன்னொரு வாட்டி வந்து மந்திரம் போடுற மாதிரி நடிக்கிறாங்க. பார்த்தா இன்னொரு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. நான் வாங்கும்போதே 2 தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது நம்மளை பற்றி இருக்கிற எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கே, உங்களுக்கு பிச்சு தரேன்னு சொல்லி அந்த ஐஸ்கிரீம் வந்து பிச்சு வந்து கொடுக்குறாங்க. க்யூட்டாக அழகாக வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. உங்களுக்கு இது மாதிரி நைட் டயத்தில் நடந்து வரப்போ 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்றது தானே உங்களோட வாடிக்கை அப்படின்னு சொல்லும்போது, எப்புட்றா எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அன்னைக்கு என்றானா இதே மாதிரி தான் எனக்கு முழு நிலவு பௌர்ணமினா எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். அதுக்கப்புறம் மீன் தொட்டியை எனக்கு பெருசாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் பார்த்து பார்த்து வந்து சொல்கிறேன். இப்போ என்னன்னா 2 ஐஸ்கிரீம் வந்து வாங்குறேன், அங்கே கடையில் நின்ன மாதிரியே தெரில, அப்படியே தான் நடந்து வந்தோம், ஆனால் 2 ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் என்னால் யூகிக்கவே முடியலங்கிற மாதிரி பேசும்போது, மேடம் இன்னமும் உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் நிறையாவே இருக்குது, உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்குமான்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும்போது தானே பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம வேலன் வந்து சொல்கிறாங்க வள்ளிக்கிட்ட. சரிடா அசத்து போ அப்படின்னு சொல்லும்போது, இப்போதைக்கு இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறீங்களா? சும்மா வந்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுட்ருக்காதீங்க மேடம், சரிங்களா? நீங்கள் என்னோட பொண்டாட்டி, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேலன் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு அப்படியே வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா குமரனை கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப வந்து பிரச்சனை ஆயிடுச்சே. குமரன் முதல்ல எப்படி இந்த வீட்டுக்கு வந்தாப்புல, வீடு தேடி கண்டுபிடிச்சாப்புல, 20 வருஷமாக வந்து இந்த பக்கமே வராமல் இருந்தாங்க, நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ அவர் வந்துட்டாலே எனக்கு கொஞ்சம் கோபமாகவும் வருது. ஏன்னா அவர் பார்த்தா எனக்கு பயம்னு யாருக்குமே தெரியாது, எப்படி வந்து தெரிஞ்சிச்சு இந்த விஷயம்லாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஜானகி வந்து ஜன்னல் வழியாக வந்து பார்க்குறாங்க. ஓ, அவரை நினச்சி வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? சரி சரி, இந்த விஷயத்தையும் நம்ம வேலன்ட்ட வந்து சொல்லுவோன்னு சுமதி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம வேலனுக்கு. அப்படியா, ஓகே, இதுவும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான், இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஆட்டத்தை வந்து பாருங்கங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. என்னடா சிரிக்கிற? ஆமாம் மேடம், அடுத்தது
ஒரு சூப்பரான காமெடியான விஷயம் வந்து நடக்க போகுது. வேதவல்லியை பார்த்தா நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் வந்து பயந்து போயிட்டுருப்போம் அவங்க பக்கமே வந்து வம்பளுக்கு வேணான்னு. இப்போ போக போக பார்த்தா அவங்க கிட்ட வந்து நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க நம்மளை பார்த்தா வந்து தள்ளி நிற்கிற மாதிரி ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணுற போல. ஆமாம் மேடம், எத்தனை காலத்துக்கு தான் அவங்க மேலேயும் நம்ம கீழேயும் இருப்போம். மாறட்டுமே. அவங்க யாருன்னு இத்தனை நாளாக நம்மக்கிட்ட காட்டியிருக்காங்க. நான் இவ்வளோ நாளாக வந்து என் கோவத்தையும் புத்திசாலித்தனத்தையும் காட்டாமல் இருந்தேன். இப்போ சரியான சந்தர்ப்பம் வந்து கிடச்சிருக்கு. அவங்கள காமெடியாக வந்து ஆக்க போகிறேன். இத்தனை நாளாக கெத்தாக வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இனிமேட்டு பாருங்களேன். அவங்களுக்கே வந்து இத்தனை நாளாக நம்ம யார் எப்பேர்ப்பட்ட ஆளுங்கிற விஷயத்த வந்து யோசிக்கிற மாதிரி வைக்க போகிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து வேலன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிடா, ஏதோ ஒன்று சுவாரஸ்யமாக வந்து பண்ண போகிற, சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. உன்னோட திட்டம் மட்டும் என்கிட்ட சொல்கிறியா? ரொம்ப ஆவலோட இருக்குது அப்படின்னு வள்ளி வந்து கேட்டோன்னே, மேடம் எதுவாக இருந்தாலும் நேரில் பார்த்தா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், சொன்னாலாம் சரி வராது, வீட்டுக்கு வாங்க, அத்தையை வந்து ஓட ஓட விட போகிறேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.